வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெண் புத்தி. கதைக்குள்ள போலாமா? ஆபீஸில் இருந்து வந்த சுதாகர் வண்டியை வாசலில் நிறுத்திவிட்டு உற்சாகத்தோடு உள்ளே வர கீதா சோஃபாவில் உம்மென்று முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். என்ன கீதா, எப்போ நான் வரும்போது புது கல்யாண பொண்ணு போல பளிச்சுன்னு இருப்ப, இன்னைக்கு டல்லா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே பேக்கில் இருந்த மல்லிகை பூ எடுத்து அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி தொப்பன டீப்பாய் மேல் வைத்தாள். அவனை முறைத்துவிட்டு மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்தவாறே மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை எடுத்து தனது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டான். விடுங்க சும்மா, இது கொன்னும் குறைச்சல் இல்லை என்று வடுக்கென்று அவள் கைகளை எடுத்து கொண்டாள். ஏய், என்ன உனக்கு, இன்னைக்கு என்னாச்சு என்று அவள் முகத்தை திருப்பினான். ஆமா ஆச்சு, நானும் உங்களுக்கு எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சொன்னா கேக்குறீங்களா? பாருங்க, இந்த வெயில் காலம் அதுவுமா என்னால தனியா எல்லா வேலையும் செய்ய முடியல. கிச்சன்ல கொஞ்ச நேரம் இருந்தாலே வேர்வையில தொப்பெல்லாம் நனைஞ்சிடுறேன். திரும்பவும் சாமானை தேய்க்கணும்னா, துணியை துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், காஞ்ச துணிகளை எடுத்துட்டு வந்து மடிக்கணும்னா அப்படியே எரிச்சலா இருக்கு. சரிம்மா, நான் என்ன செய்யறது? நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கேன். உன்னோட கண்டிஷனுக்கு செட் ஆகுறது போல யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க. சண்டே ஆனா லீவு தர மாட்டேன்னு சொல்ற, வருஷத்துக்கு ஒரு புடவை தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்ற, வீட்டை யாராவது வந்தா எக்ஸ்ட்ராவா பணம் தர மாட்டேன்னு சொல்ற, முக்கியமா சின்ன பொண்ணா இருக்கக்கூடாது, வயசானவங்கள தான் இருக்கணும்னு சொல்ற, அதுவும் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்ற. அது எப்படி முடியும்? ஆ, பேசவே கூடாதுன்னு நான் சொல்றேன், இன்னும் இழிச்சிட்டு நிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். என்னம்மா இது, நான் எங்க அவங்க கிட்ட பேசுறேன்? இல்ல அவங்கதான் எப்ப என்கிட்ட இழிச்சிட்டு நின்று இருக்காங்க. வயிற்று பொழப்புக்காக வேலைக்கு வர்றவங்க அவங்க வேலையை பார்க்காம என்கிட்ட எதுக்கு பேச போறாங்க? ஆ போதுங்க, போன வாட்டி அந்த கனகாவை எதுக்கு வேலையில இருந்து நிறுத்தன? ஆ தெரியும், அன்னைக்கு மிஷின்ல நிறைய துணிங்களை போட்டாதால அவளால அந்த மொத்த துணியும் பக்கெட்ல கொண்டு போக முடியலன்னு அண்ணா கொஞ்சம் மாடி வர கொண்டு வந்து குடிப்பீங்களான்னு கேட்டா. நானும் பாவம் பொம்பளை பொண்ணு, அவ்வளோ வீட்டை எப்படி தூக்கிட்டு போவான்னு ஒத்தாசைக்கு தூக்கிட்டு போய் வச்சேன். அதுக்கு அவன் நன்றி நான் சொன்னான். அதை பார்த்துட்டு உடனே அவன் சீட்டை கிழிச்சிட்ட. ஆமாங்க, முதல்ல எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக வேலைக்காரி முதலாளி ஆகிடுவா, அப்புறம் நான் வேலைக்காரி ஆயிடுவேன். எனக்கு தெரியாதா இந்த ஆம்பளைங்களை பத்தி? ஏய், நான் என்ன அப்படியா? நீங்க அப்படி இல்லைனாலும் இந்த பொண்ணுங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிலாம் பேசாது கீதா, அதெல்லாம் முடியாதுங்க. நான் இருக்கிற உஷார்ல நான் எப்போ இருந்துப்பேன். அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையெல்லாம் எதுக்கு? சின்ன பொண்ணுங்க வேலைக்கு வேண்டான்னா வேண்டாம். சரிம்மா, பார்க்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. ஆமா, எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? காலையில இருந்து அந்த அடுப்படியில நின்று நின்று எனக்கு டயர்டா இருக்கு. சரி, இப்ப என்ன, உன்னால கிச்சன்ல போய் நைட்டு டிஃபன் செய்ய முடியாது, அவ்வளவுதானே? சரி கிளம்பு, நாம போய் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம். எதுக்குங்க வீணா செலவு பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாத்துக்கும் எதனா சொல்றா பாரு என்று மனதில் நினைத்து கொண்டு, சரிம்மா, நான் வேணா எதனா செய்யறேன், சொல்லு என்ன செய்யறது என்று எழுந்து கொண்டான். ஆமா, இப்ப செஞ்சுட்டு அப்புறமா நானே ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்து வீட்லயும் செய்யறேன்னு சொல்லி கட்டுவீங்க. ஏய், நான் இப்ப அப்படிலாம் சொல்லி கட்டியிருக்கேன் என்று அதிர்ந்து அவளை பார்த்தான். ஆ, இதுவரை சொல்லல, இனிமேல சொன்ன. சரி, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அப்ப நீயே மெதுவா போய் சிம்பிளா எதனா சமைச்சிடு. ஆமா, கடைசியா என் தலையில தான் வந்து விடியும், என்னை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லை என்று சினுங்க ஆரம்பித்தாள். அவளை சற்று நேரம் அமைதியாக பார்த்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீ என்னதான் மனசுல நினைக்கிற அத நீயே சொல்லு. நான் என்ன சொன்னாலும் எதனா சொன்னா நான் என்னதான் செய்யறது? சமைக்க முடியலன்னு சொன்னேன், சரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்ற, காசு செலவாகுதுன்னு சொல்ற, சரி நான் செய்யறேன்னா அதுவும் வேணான்னு சொல்ற, சரி நீயே எதனா செய்யினா அதுவும் முடியாதுன்னு சொல்ற. ஆமா, நான் ஹோட்டலுக்கு வேண்டான்னா அப்படியே சரின்னு விட்டுடுவீங்களா? நீங்க தான் அதெல்லாம் என்ன செலவு, உன்னை விட எனக்கு அது முக்கியமானு வற்புறுத்தி கூப்பிடணும். அது சரி, முன்ன போனா கடிக்குது பின்ன போனா உதைக்குதுன்னு சொல்லுவாங்களே, இதுதானா அது? கடவுளே, இந்த பொம்பளைங்க மனசுல என்னதான் நினைச்சு பேசுவாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலடா சாமி. இதெல்லாம் புரிஞ்சிக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ என்று மனதில் நினைத்து கொண்டு, சரிம்மா வா போலாம்,
ஒரு வேளை ஹோட்டல்ல சாப்பிட்றதால என்ன பெருசா செலவாயிட போகுது, உனக்காக செய்யாம நான் வேற யாருக்காக செலவு செய்ய போறேன் என்றான். அவள் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. ஆ, சரி சரி, நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கூப்பிடும் போது நான் வரேன் என்று எழுந்து உற்சாகத்தோடு உள்ளே சென்றாள். கடவுளே என்று தலையில் அடித்துக் கொண்டான் சுதாகர். இருவரும் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிக்க டேபிளை கிளீன் செய்யுமாறு மேனேஜர் அங்கிருந்த பணியாளிடம் கூறினான். ஒரு மூதாட்டி வண்டியை தள்ளி கொண்டு வந்து அவர்கள் சாப்பிட்ட தட்டை எல்லாம் எடுத்துவிட்டு தண்ணீர் ஊற்றி டேபிளை சுத்தம் செய்தாள். குனிந்த தலை நிமிராமல் அவள் தனது வேலைகளை செய்து கொண்டிருக்க அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான் சுதாகர். அவன் மனதில் ஏதேதோ நினைவுகள் வந்தது. அவன் முகத்தில் சற்று குழப்பம் தெரிந்தது. இதற்குள் அந்த பெண் கீதாவிடம் பவ்யமாக கையெடுத்து கொள்ளும்படி கூறிவிட்டு அந்த இடத்தையும் நன்கு சுத்தம் செய்ய, கீதாவிற்கு அவள் அப்படி மரியாதையாக தன்னிடம் நடந்து கொள்வது பெருமையாக இருக்க, என்னங்க அந்த அம்மாவை பாருங்க, பாவம், ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எதனா காசு கொடுங்க என்றாள். அந்த மூதாட்டியை சந்தேகமாகவே பார்த்து கொண்டு பாக்கெட்டில் கையை விட்டு 50 ரூபாய் எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டினான். அப்பொழுதுதான் அவனை நிமிர்ந்து பார்த்த அந்த பெண் அவனை உற்று பார்த்து கொண்டிருக்க, அம்மா, நீங்க கிருஷ்ணவேணி அம்மா தானே? பொள்ளாச்சி பக்கத்துல தேவனம்பட்டி கிராமத்துல. அவள் முகம் பிரகாசமானது. ஆமா, நீங்க சுதாகர் தம்பி தானே? பாக்யா அம்மாவோட பையன். ஆமாம்மா, நானே தான் என்று மகிழ்ச்சியோடு அவளை பார்த்தான். கீதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணவேணிக்கு மகிழ்ச்சி பொங்கியது. தம்பி, எப்படி தம்பி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா என்று அவளாக கேட்டாள். ஆ, நாங்க நல்லா இருக்கோமா. இதுதான் என்னோட மனைவி கீதா. எனக்கு இங்கதான் எல்ஐசில வேலை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா ஆசைப்பட்டது போல உங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. ஆமாம்மா, ஆனா அம்மா தான் போன வருஷம் தவறிட்டாங்க. அட கடவுளே, என்னப்பா சொல்ற? அந்த மவராசிக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் உடம்புக்கு இல்லம்மா, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா இருக்குன்னு கொஞ்சம் படுத்தாங்க, அவ்வளவுதான். அப்படியே என்று தலையை குடிந்து கொண்டான். அட கடவுளே, அந்த மகராசிக்கு நல்ல சாவுதான் வந்திருக்கு. அவங்க குணத்துக்கு அந்த அம்மா சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாங்க. சரிம்மா, அப்பா சாவுக்கு நீங்க வந்துட்டு போனதோட சரி. நான் அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை. அம்மா இருந்த வரைக்கும் அடிக்கடி உங்களை பத்தி நாங்க பேசிப்போம். ஆமா, தரணி எப்படி இருக்கா? நீங்க அங்கிருந்து எங்க போனீங்க? அது ஏன் தம்பி கேக்குற? பொம்பளை பொண்ணை வச்சுக்கிட்டு ஊர் எல்லையில தனியா இருக்க பயந்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். அப்புறம் இங்க அங்கன்னு வேலைய பார்த்து அந்த புள்ளைய ஆளாக்கினேன். ஒரு இடத்துலன்னு ஒழுங்கா தங்க முடியாததால அந்த புள்ளைய 6வதுக்கு மேல படிக்க வைக்க முடியல. அதுதான் என் கூடவே வேலைக்கு இழுத்துட்டு சுத்துறேன். ஏதோ நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறதால அப்படி பொழப்பு போகுது. ஆனா வயசு பொண்ண போற இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க தம்பி. ஏன் எதிர்க்கவே கேலி பண்றாங்க. அதுதான் சங்கடமா இருக்கு. அதுக்காகவே அவளை தனியா விடாம என் கூடவே இழுத்துட்டு சுத்துறேன். அதுவும் ஒரு இடத்துலயா வேலை செய்யறது இல்ல. ஏம்மா? எங்க தம்பி, வேலை பார்க்குற இடத்துல பசங்க எதனா கெலாட்டா பண்ணிட்டா புள்ள பயந்துடுறா. அது ஒரு வாய் செத்த பூச்சி, எதுக்கு எடுத்தாலும் பயப்படும். அதுக்குதான் ஒரு இடத்துல இருக்க முடியல. இதுக்காகவே அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டு ஓட வேண்டி கிடக்கு. இப்பதான் இந்த ஹோட்டல்ல சேர்ந்து 1 மாசம் ஆகுது. அப்படின்னா தரணியும் இங்கதான் வேலை பார்க்கறாளா? ஆமா தம்பி, உள்ள பாத்திரம் கழுவுது. இங்க கொஞ்சம் பரவாயில்ல தம்பி. முதலாளியும் நல்ல மாதிரி தான் இருக்காரு. ஆனா பசங்க தான் ஒரு மாதிரி பாக்குறானுங்க. அவ புலம்பிக்கிட்டே இருக்கா. வயசு பிள்ளைங்க இல்லையா, நாமளும் ஒன்னும் சொல்ல முடியல. தனியா பொட்ட புள்ளைய வச்சிட்டு இருக்கோம். நானும் வயசானவ. எதனா துடுக்கா பேசி போட்டா நாளை பின்ன அவனுங்க எதனா கெலாட்டா பண்ணா என்ன செய்யறது? அதுதான் பாக்குறேன். எதுக்குமா இந்த கஷ்டம்? பேசாம அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் இல்ல? எங்க தம்பி, அதுக்கு பணம் வேணும் இல்லையா? ஒரு 2-3 பவுனாவது போட்டு தான் கல்யாணம் பண்ணணுமே. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? சரி, தரணி எங்க? அவளை நான் பார்க்கணும். தோ, நீங்க அப்படியே பின்பக்கமா வாங்க, நான் கூட்டியாந்துடுறேன் என்று வண்டியை தள்ளி கொண்டு ஓட்டமாக ஓடினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருவரும் எழுந்தனர். என்னங்க, யாருங்க இவங்க என்று கீதா கேட்க, எல்லாம் சொல்றேன், முதல்ல வா, நம்ம தரணியை பார்ப்போம் என்று அவளை அழைத்து கொண்டு அந்த ஓட்டலின் பின்புறம் சென்றான். இதற்குள் கிருஷ்ணவேணி தரணியை அழைத்து கொண்டு அங்கு வர,
பாவாடை தாவணியில் மெலிந்த தேகத்தோடும் வேலையின் களைப்பால் சோர்ந்து போயும் இருந்த அவளை பார்த்து சுதாகரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு இருக்கிறா! தரணி, என்ன ஞாபகம் இருக்கா என்று அவளை அன்போடு பார்த்தான். தரணி ஒன்றும் புரியாமல் தனது தாயை பார்க்க, அவளுக்கு எப்படி தம்பி ஞாபகம் இருக்கும்? அப்ப அவ சின்ன பொண்ணு இல்ல. ஆனா உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். ஏய் கிறுக்கு பயமகளே, நான் சொல்லுவேனடி. ஊர்ல தேவநாதன் ஐயா வீட்டுல நான் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்தேன். அப்ப அந்த அம்மா பாகியம் என்ன நல்லா பார்த்துப்பாங்க. உன்னை கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா. அவங்க புள்ளைய பத்தி சொல்லியிருக்கேன்ல, சுதாகரன்னு. அந்த தம்பி இதுதான் என்றாள். அப்படியா என்று சிரித்து கொண்டே சுதாகரை பார்த்த தரணி, அண்ணா உங்களை பத்தி அம்மா அடிக்கடி சொல்லும் என்றாள் மெதுவாக. ஓ அப்படியா என்று சிரித்த சுதாகர், இதுதான் என்னோட மனைவி, பேரு கீதா என்றான். அப்படியா, அக்கா பார்க்க அழகா இருக்காங்க என்றாள். கீதாவிற்கு முகத்தில் பெருமை பிடிபடவில்லை. நீ கூட அழகா தான் இருக்கிற. என்ன நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணா என்னை விட நல்லாவே இருப்ப என்று சிரித்தாள். சரி அம்மா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று கிருஷ்ணவேணியை பார்த்தான். நாங்க இங்கதான் தம்பி, பாலத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் குடிசைங்க இருக்குல்ல, அங்க இருக்கோம் என்றாள். அப்படியா, சரி, நான் முடிஞ்சா வந்து உங்களை பாக்குறேன். இந்தாங்க என்ற பாக்கெட்டில் இருந்து சில 100 ரூபாய் நோட்டுகள் எடுத்து அவளிடம் கொடுத்தான் சுதாகர். தம்பி, அதெல்லாம் எதுக்கு தம்பி என்றவள் தயங்க. பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க என்றவள் கையில் பலவந்தமாக கொடுத்தான். அப்படியே உங்க அம்மா குணம் உங்களுக்கு என்று அதை வாங்கி கொண்டாள் கிருஷ்ணவேணி. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தரணிய பத்திரமா பாத்துக்கோங்க என்றான். சரிப்பா என்று அவள் தலையை ஆட்ட. அப்ப தரணி, நாங்க போயிட்டு வரோம். அந்த பணத்துல நல்ல துணி எடுத்து போட்டுக்க என்றாள் கீதா. அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சுதாகர். சரி தரணி, அக்கா சொன்னது போல அதுல நல்ல துணி எடுத்து போட்டுக்க. அப்புறம் கூட நான் வந்து உனக்கு வேற துணிங்க எடுத்து கொடுக்கறேன் என்று புறப்பட்டான். சரிண்ணா என்று மெதுவாக தலையாட்டினாள் தரணி. அன்று இரவு கட்டிலில் படுத்துக்கொண்டு மேலே பார்த்து கொண்டிருந்தான் சுதாகர். அவன் பார்வைதான் அங்கிருந்ததே தவிர அவன் கவனம் வேறு எங்கோ இருக்கிறது என்பதை ஊகித்து கொண்ட கீதா, என்னங்க அப்படி யோசனையா இருக்கீங்க? அந்த கிருஷ்ணவேணி அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். பட்டன் அவள் பக்கம் திரும்பியவன், ஏய் நீ எப்ப மந்திரவாதியான? நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத அப்படியே சொல்ற என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமா, இது பெரிய அதிசயமா? ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஊர் ஆளுங்களை பார்த்திருக்கீங்க, அவங்கள பத்தி நினைக்க மாட்டீங்களா? எனக்கே அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து அவ ஞாபகமாவே இருக்குங்க. அவ எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. அந்த அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு பரட்டை தலையோடு இருக்கும் போதே இப்படி இருக்கானா? அவளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி நகெல்லாம் போட்டா அப்படியே தேவதையாட்டம் இருப்பா. அவ என்ன அழகு! அந்த கிருஷ்ணவேணி அம்மாவை நீ சின்ன வயசுல பாக்கணுமே, அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்க அழகே அவங்களுக்கு சத்ருவா போயிடுச்சு. அதனாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா எங்க ஊர்லயே ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா அங்கே இருந்திருப்பாங்க. இந்த அலைச்சல் இருந்திருக்காது. அப்படியா, என்னங்க சொல்றீங்க? அவங்க அழகால அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தது? அவங்க ஏன் இப்படி சொந்த ஊரை விட்டு வெளியில வந்து கஷ்டப்படுறாங்க என்று ஆவலாக கேட்டாள் கீதா. கீதா, அது ஒரு சோக கதை. ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயம்னே சொல்லலாம். அப்படியா, என்னங்க அது? அப்ப நான் சின்ன பையன். எங்க ஊர்ல எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க அப்பா தேவநாதன், அந்த ஊர்ல பஞ்சாயத்து சொல்றவரு. எங்க சித்தப்பா கலைவாணன், அவருக்கு அப்ப கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் எங்க அப்பா மேலேயும் எங்க அம்மா மேலேயும் ரொம்ப மரியாதையோடையும் பாசத்தோடையும் இருப்பாரு. அந்த ஊர்ல எதனா பிரச்சனைன்னா அந்த ஊர் ஆளுங்க போலீஸுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. எங்க அப்பா கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அவர் தீர்ப்பு அப்படி சரியா இருக்கும். எங்க அம்மாவும் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. எங்க அப்பா பேச்சை தாண்டவே மாட்டாங்க. அதே சமயம் அவர் மேல ரொம்ப பாசத்தோட இருப்பாங்க. அவருக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டாங்க. எங்க அப்பாவும் அப்படிதான். அதனாலதான் ஊர் ஜனங்க எல்லாரும் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப மதிப்பாங்க. அந்த சின்ன ஊரை எங்க அப்பா ரொம்ப கட்டுப்பாட்டோட வச்சிட்டு இருந்தாரு. அங்க எந்த ஒரு சின்ன தப்பும் நடக்காம அவர் பார்த்துக்கிட்டதால சுத்துப்பட்டு கிராமத்துக்காரங்கெல்லாம் எங்க அப்பாவை பார்த்தா பயப்படுவாங்க. அப்பதான் இந்த கிருஷ்ணவேணி அம்மா எங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு அசப்புல அந்த காலத்து படத்துல வர்ற பத்மினி அம்மா போல இருப்பாங்க.
ஊர்ல பல பேருக்கு அவங்க மேல கண்ணுனாலும் எங்க அப்பாக்கும் சித்தப்பாக்கும் பயந்துகிட்டு யாரும் அவங்கள எதுவும் தொந்தரவு செய்யாம இருந்தாங்க. அதனாலதான் எங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு எங்க அம்மாவும் அவங்கள எங்க வீட்டு பின்னாடி இருந்த தோட்டத்து வீட்லயே தங்க வச்சுக்கிட்டு அங்கே வேலையும் போட்டு கொடுத்தாங்க. இந்த கிருஷ்ணவேணி அம்மா என்னை நல்லா செல்லமா பார்த்துப்பாங்க. காலையில ஆனா காட்டுல போய் விறகு உடைச்சிட்டு வர்றதுல இருந்து வீட்டுல மாட்டுக்கு தண்ணி விற்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. எங்க அம்மாவும் அவங்க மேல பாசமா இருப்பாங்க. எங்க அப்பாவும் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு அந்த பணத்துல எந்த செலவும் இல்லாததால எங்க அம்மா தான், கிருஷ்ணவேணி அந்த பணத்தை அப்படியே பத்திரமா சேர்த்து வை, அது சேர்ந்ததும் அது கூட இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து உன் கல்யாணத்தை நடத்திடலான்னு ஐயா சொன்னாருன்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் எங்க அப்பா அம்மாவோட பெரிய மனசை அடிக்கடி பாராட்டுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் பதறிக்கிட்டு டாக்டரை வர வச்சு அவங்கள பார்த்தாங்க. அப்ப அந்த டாக்டர் அவங்க 3 மாசம் முழுகாம இருக்காங்கன்னு சொல்லவே எங்க அப்பா அம்மா தலையில இடி விழுந்தது போல ஆயிடுச்சு. அவங்க அதிர்ந்து நின்னுட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்க வீட்டுல தப்பு நடந்தாலே தண்டனை கொடுத்து அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற எங்க அப்பா தன் வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணவே ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்தும் நடந்தது. இதோ பாரு கிருஷ்ணவேணி, நீ இப்படியே வாய முடிக்கிட்டு இருந்தா அப்புறம் தப்பு பண்ணவன கண்டுபிடிக்கவே முடியாது. உனக்கு தான் நாங்க தண்டனை கொடுக்க வேண்டியது போல் ஆகிடும், பாத்துக்கோ என்றார் தேவநாதன். கிருஷ்ணவேணி அதற்கும் பதில் கூறாமல் தலையை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்தால் கலைவாணனுக்கு பரிதாபமாக இருந்தது. இதோ பாரு கிருஷ்ணவேணி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதுவும் இப்ப வாயும் வயிறுமா இருக்கிற. இந்த சமயத்துல எதுக்கு நீ அனாவசியமா தண்டனை அனுபவிக்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை இப்படி பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி அசிங்கப்படுத்திருக்கானே அந்த பாவி, அவன் யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவன் குடலை உருவிடுறேன் என்று சீறினான். கலைவானா, பேசாம இரு. அவ ஏற்கனவே அவன் யாருன்னு சொல்ல மாட்டேன்றா. அவனை காப்பாத்த இப்படி அடமா நிக்கிறா. இப்ப போய் அவகிட்ட அவன் குடலை உருவிடுறேன்னு சொன்னா அவ எப்படி சொல்லுவா என்ற தேவநாதன் கிருஷ்ணவேணியை சற்று நேரம் உற்று பார்த்தார். சரி, நீ இப்படியே அடமா இருந்தா எனக்கு வேற வழி தெரியல. என்னதான் நீ நல்ல பொண்ணாவே இருந்தாலும் எங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணா இருந்தாலும் தப்புன்னு பண்ணிட்டா ஊர் வழக்கத்தை மீற முடியாது என்ற தேவநாதன் ஊர் மக்களை பார்த்து, இதோ பாருங்க, இந்த பொண்ணு வயித்துல புள்ளிய கொடுத்தது யாருன்னு இந்த பொண்ணு வாயை திறந்து சொல்ற வரைக்கும் நாம எதுவும் செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு யார்கிட்டயும் தனியா நின்னு பேசி கூட நம்ம பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ வயிற்றுல குழந்தையோட நிக்கிறான்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் இந்நேரம் நாம அதெல்லாம் எதுவும் யோசிக்க முடியாது. யாரா இருந்தாலும் இந்த பஞ்சாயத்துல வந்து நின்னுட்டா ஒண்ணுதான். அதனால இந்த பொண்ணை நம்ம இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம். இது போல முறைகெட்டு தப்பு பண்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை பொண்ணு, அதுவும் வயிற்றுல புள்ளையோட இருக்கிறதால அவளுக்கு எங்க நிலத்துல இருந்தே 1 ஏக்கராவை கொடுத்து அங்கேயே குடிசையும் போட்டு கொடுத்துட்றேன். அவ அங்கே இருந்துட்டு புள்ளைய வளர்த்துக்கிட்டோம். மற்றபடி ஊருக்குள்ள அவ வரவே கூடாது. இதுதான் என்னோட தீர்ப்பு என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டார். அன்னைக்கு அந்த கிருஷ்ணவேணி எங்க அம்மாவை கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அந்த ஊர் எல்லையிலேயே குடிசைய போட்டு தங்க வச்சாங்க. அவங்க தனியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தரணியும் பிறந்தா. அவளை வச்சுக்கிட்டு தனியா அவங்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்க சித்தப்பாக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா மேல இருந்த பாசத்துக்காக எங்க அப்பா சாவுக்கு வந்தாங்க இவங்க. அப்ப பார்த்தேன். அப்புறம் நானும் எங்க அம்மாவும் அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அங்க இப்ப எங்க சித்தப்பாவோட குடும்பம் தான் இருக்காங்க. அதுதான் உனக்கு தெரியுமே. அட கடவுளே, அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை அந்த ஊர்ல நடந்துதா? பாவங்க அவங்க. சரி, அவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியவே இல்லையா? இல்ல கீதா, அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் கூட யாருக்கும் தெரியாம அவங்கள போய் பார்த்து எப்படி எப்படியோ பக்குவமா கேட்டு பார்த்தாங்க. ஏன் கிருஷ்ணவேணி இவ்வளவு அடம் பிடிக்கிற? அந்த ஆளு யாருன்னு சொல்லு, சொன்னா அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பிடுறோம்
நீங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. ஆனா அவங்க சொல்லவே இல்லை. பாவம், அவருக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காதலா என்று சிரித்தாள். காதலா பயமான்னு யாருக்கு தெரியும்? ஆள் யாருன்னு தெரிஞ்சாதானே என்று பெருமூச்சு விட்டான் சுதாகர். சரிங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களே? என்னம்மா, சொல்லு. அந்த பொண்ணு பாவம், வயசு பொண்ணா இருக்கிறா, அதுவும் பயந்தாங்கொழியா இருக்கிறா. அவளை எதுக்கு அங்க இங்கன்னு அலைய வச்சுக்கிட்டு பேசாம நாமளே நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலாங்க. அவளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும், அந்த கிருஷ்ணவேணி அம்மாக்கும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் உங்க ஊர் ஆளுங்களுக்கு உதவி செஞ்ச திருப்தி இருக்கும் இல்லைங்க? என்ன நான் சொல்றது? அவளது இந்த தீர்மானத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த சுதாகர், ஆனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்காளே, உன்னோட கண்டிஷனுக்கு அது செட் ஆகாதேம்மா என்றான். என்னங்க நீங்க? அவ யாரு? உங்க ஊரு பொண்ணு, நீங்க பார்த்து வளர்ந்தவ, அதுவும் சாதுவா இருக்கா. அவளை போய் நான் தப்பா நினைப்பேனா? அப்படியா? சரி, பார்க்கலாம் என்று திரும்பி படுத்தான். என்னங்க பார்க்கலான்னு சொல்றீங்க என்று அவனை பிடித்து திருப்பினாள். இப்ப என்ன செய்ய சொல்ற என்று அவளை உற்று பார்த்தான். நாளைக்கே போய் அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு வாங்க. வயசு பொண்ணு, அங்கெல்லாம் எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு? அவ இங்கேயே நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டோம். அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நாமளே கூட எதனா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். என்ன கீதா, நீ இப்படி பேசுற? ஆச்சரியமா இருக்கே. ஏங்க, ஏன்? நான் என்ன மனசாட்சி இல்லாதவளா இல்ல ஈவு இறக்கம் இல்லாதவளா? அது எப்படி நீங்க என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று பட்டன எழுந்து அமர்ந்து அவனை முறைத்தாள். ஏய், நான் ஏதோ சும்மா தமாஷுக்கு சொன்னேன், அதுக்காக இப்ப நீ பத்ரகாளியா மாறிடாத என்று அவன் பதற. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் பத்ரகாளியா மாறுறேன்னு கிண்டல் வரையா என்று அவனை இடித்து விட்டு படுத்து கொண்டாள். மறுநாள் காலை அவன் கிருஷ்ணவேணி கூறிய அட்ரஸுக்கு சென்று விஷயத்தை கூறி தரணி அழைத்து வர கிருஷ்ணவேணிக்கும் நிம்மதியாக இருந்தது. தரணி முதலில் தயங்கினாலும் கிருஷ்ணவேணி அவளுக்கு தைரியம் கூறி அனுப்பினாள். அவளை பார்த்த கீதா சந்தோஷமடைய, இதோ பாரு தரணி, இனிமேலும் நீ அங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், பேசாம இங்கே வேலையை பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். சரிக்கா என்று அவள் தயங்கி கொண்டே தலையாட்ட. என்ன நீ இப்படி பயப்படுற? தைரியமா இருக்கணும். சரி சரி, உள்ளவா, நான் உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றேன், நல்லா சகஜமா இரு என்றாள். ஆமா தரணி, உனக்கு எதனா வேணும்னா கூட அக்கா கிட்ட கேளு என்றான் சுதாகர். சரிண்ணா என்று அவனை பார்க்காமலேயே தலையாட்டினாள். ஏய், எதுக்கு அவரை பார்த்து இப்படி வைக்கப்படுற? சாதாரணமா அவர்கிட்ட பேசு, அவரும் அண்ணன் போல, உங்க ஊர் ஆளு தானே அவரும் என்று சிரித்தாள் கீதா. அதுக்கு இல்லக்கா, நான் எந்த ஆம்பளை கிட்டயும் டக்குன்னு பேச மாட்டேன் என்று தயங்கினாள் தரணி. அது சரி, இப்படி இருந்தா எப்படி ஆறுது? சரியான பொண்ணா இருக்காங்க இவ என்று சிரித்து விட்டு, வா வா, உனக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்கறேன் என்று அவள் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள் கீதா. என்னவோ இவ பண்றதெல்லாம் பார்த்தா பயமாதான் இருக்கு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ண வம்படியா இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டா. அப்புறம் என்ன செய்ய போறாளோ? இவளை நம்ப முடியாது. நம்ம வேண்டான்னு சொன்னா அதுதான் வேணும்னு செய்வா. எதுக்கு வம்பு? எப்படின்னா போகட்டும், நம்மளை போட்டு நச்சரிக்காம இருந்தா சரி என்று ஆபீஸுக்கு புறப்பட்டான். 3 மாதங்கள் சென்றது. தரணி அந்த வீட்டில் அனைத்து வேலைகளும் சிட்டாக செய்து கொண்டிருக்க அவள் வந்ததிலிருந்து கீதாவிற்கும் வேலை பளு குறைந்து நிம்மதியாக இருந்தது. அதுவும் அவள் சாதுவாக எது கூறினாலும் எடுத்திருந்து பேசாமல் அவளுக்கு ஏற்றாற்போல் தலையாட்டி கொண்டிருப்பது அவளுக்கு மேலும் குஷியாகி போக அவளை நல்ல முறையில் பார்த்து கொண்டாள் கீதா. அவளுக்கு இந்த 3 மாதங்களுக்குள் 2 செட் பாவாடை தாவணியும் எடுத்து கொடுத்தாள். வெளியே செல்லும் பொழுதெல்லாம் அவளுக்கு விதவிதமாக பொட்டு, வளையல், கம்மல் என வாங்கி வந்து கொடுப்பதும், அடிக்கடி அவளுக்கு சாப்பிட ஏதாவது பலகாரங்கள் கொடுப்பதும் என அன்போடு பார்த்து கொண்டாள். தரணி சுதாகரிடம் பேச தயங்கும் பொழுதெல்லாம் அவளை கேலி செய்து அவனிடம் தைரியமாக பேசும்படி கூறுவதும், வேண்டுமென்று அவனுக்கு தரணியிடமே காப்பி கொடுத்து அனுப்புவதும், டிஃபன் கொடுத்து அனுப்புவதும் என இருக்க, முதலில் சுதாகரிடம் பேச தயங்கிய தரணி இப்போது சற்று சகஜமாக பழக ஆரம்பித்தாள். இப்படியே சில நாட்கள் செல்ல தரணிக்கு ஒரு வரன் வந்திருப்பதாகவும், மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பியூனாக வேலை செய்வதாகவும் கூறினாள் கிருஷ்ணவேணி. அப்பனா என்னம்மா, தரணிக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க என்று சிரித்தான் சுதாகர். கீதாவும் சிரித்து கொண்டே தரணியை பார்க்க அவள் வெட்கத்தால் தலையை குனிந்து கொண்டாள்.
அதுதான் தம்பி எனக்கும் ஆசை. ஆனா ஆனா என்னம்மா? பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்களே கல்யாண செலவுலாம் ஏத்துக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம். ஆனா பொண்ணுக்கு ஒரு 5 பவுனாவது போடணும்னு சொல்றாங்க தம்பி. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற நகை, அப்புறம் இவளுக்காக சேர்த்ததெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 3 பவுன் இருக்கும். இன்னும் 2 பவுனுக்கு நான் என்ன செய்யறது? அதுதான் யோசிக்கிறேன். எங்க முதலாளிகிட்டையும் கேட்டு இருக்கிறேன். அவர் இப்பதானே வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிற, கொஞ்ச நாள் போகட்டும் கிருஷ்ணவேணி, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி டைம் கேட்டேன் தம்பி. அவங்க முன்ன பின்ன யோசிச்சுட்டு ஏதோ அரைகுறையா தலையாட்டினாங்க என்றாள். அப்படியா? சரிம்மா, பாருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்குள்ள நானும் எதனா என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன் என்றான் சுதாகர். ஆமா கிருஷ்ணவேணி, இப்ப பவுன் விற்கிற விலைக்கு மொத்தமெல்லாம் யாராலையும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நாங்களும் இப்பதான் லோனை போட்டு வீடு வாங்கணும். அதுக்கு கட்ட செய்யன்னு சரியா இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். அதுவரை நீங்களும் உங்க சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க, பார்த்துக்கலாம் என்றாள் கீதா. இப்படி ஒரு மாதம் உருண்டோட அன்று காலை தரணி வேலைக்கு வர நேரமாகிவிட்டது. கீதா மிகவும் கோபத்தோடு இருந்தாள். வேலை இருக்கிற நாள்னு பார்த்துதான் இந்த பொண்ணு இப்படி பண்றா பாருங்க. நேத்துலாம் கரண்ட் இல்லைன்னு மிஷினை கூட போடாம போயிட்டா. இன்னைக்கு துணிங்க சேர்ந்து போச்சு. மொத்த துணியும் ஊற வச்சிருக்கிறேன். இவளை வேற இன்னும் ஆளை காணும். நேரமாகுது. இனிமே எப்ப இவ வந்து துணியை மிஷின்ல போட்டு மத்த வேலையை ஆரம்பிக்கிறது என்று சலித்து கொண்டாள் கீதா. அட என்னம்மா, துணிங்களை வேணா நீ மிஷின்ல போட்டுடு. அவ வந்து மத்த வேலைங்களை பார்த்துட்டு அப்புறமா கூட அதை எடுத்து காய போட்டுக்கிறா என்றான் சுதாகர். ஆமா, எல்லா வேலையும் நானே செய்யறதுக்கு அவளுக்கு எதுக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஏய், இது ஒரு வேலையா? இதுக்கு போய் சம்பளம் வரைக்கும் போயிட்ட? பாவம், அவ தானே எல்லா வேலையும் செய்யறா. இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டியா? இதுவே நான் சொல்றதால இப்படி பேசுற. நீயா செஞ்சிருந்தா பேசாம செஞ்சிருப்ப என்று அவன் சாதாரணமாக கூறிக்கொண்டிருக்க கீதாவிற்கு அவன் மீது கோபம் வந்தது. இதற்குள் அவன் ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே செல்ல கோபத்தால் அவனை வழி அனுப்ப கூட வெளியே செல்லாமல் உள்ளே இருந்தாள். அவன் வண்டி எடுத்து கொண்டிருந்த சமயம் தரணி சிரித்து கொண்டே வர, என்னம்மா, ஏன் இன்னைக்கு வர நேரம் ஆயிடுச்சு? எதுக்கு சிரிச்சுக்கிட்டே வர என்று கேட்டான் சுதாகர். அதுவாண்ணா, இன்னைக்கு நான் வந்துட்டே இருக்கும் போது ரோட்ல ஒரு ஆளு குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான். அவன் போதையில ஏடா கூடமா போயிட்டு இருந்தான். எல்லாரும் பயந்துட்டு ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க. நானும் தான். அப்ப எதிர்க்க ஒரு ஆளு ஒரு நாயை வண்டியில வச்சுக்கிட்டு வேகமா வந்துட்டு இருந்தாரு பாருங்க. அவன் வண்டி மேல கொண்டு போய் வண்டி அடிச்சிட்டான். அந்த ஆளு தடுமாறி கீழே விழ அந்த வண்டியில இருந்த நாயி இந்த குடிகாரனை கடிக்க ஓடி வந்துச்சு. அவன் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அது விடாம துரத்திக்கிட்டே போச்சு. அவன் போதையெல்லாம் இதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கும். அப்படி தலை தெறிக்க ஓடுறான்னா என்று சிரித்தாள். இதை கேட்டு சுதாகரம் சிரிக்க சத்தம் கேட்டு ஜன்னலில் இருந்து எட்டி பார்த்த கீதா அவர்கள் இருவரும் சிரிப்பதை பார்த்தாள். அவள் கோபம் உச்சம் தலையில் ஏற அவள் முகம் சிவந்து நர நரவென பல்லை கடித்தாள். அன்றிலிருந்து அவள் தரணியை முகம் காட்டுவதும் எதற்கெடுத்தாலும் திட்டவும் ஆரம்பித்தாள். அதுவும் தரணி சுதாகரிடம் பேசினால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து அவளை எரிந்து விழுவாள். தரணி இதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அமைதியாக தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் சுதாகருக்கு கீதாவின் நடவடிக்கைகள் கோபத்தை வரவழைத்தது. அன்று பாத்திரக்காரனை அழைத்து தனது பழைய புடவைகளை எல்லாம் போட்டுவிட்டு ஒரு சிறிய கிண்ணத்தை வாங்கி கொண்டு உள்ளே வந்தாள் கீதா. இதை பார்த்த சுதாகர், என்ன கீதா இது? அத்தனை புடவைங்களை போட்டுட்டு இந்த ஒரு சின்ன கிண்ணத்தை வாங்கிட்டு வர? அதெல்லாம் எவ்வளவு நல்ல புடவை. இந்த கிண்ணத்தை வாங்க அதெல்லாம் ஏன் போட்ட என்று கேட்டான். ஆமா, அந்த புடவையெல்லாம் வேஸ்டா கிடக்குது. அதெல்லாம் நான் கட்டுறதே இல்லை, அதுக்குதான் போட்டேன். பாவம், யாருக்காவது கொடுத்திருந்தா அவங்களாவது சந்தோஷமா கட்டியிருப்பாங்கல்ல. இந்த சின்ன கிண்ணத்தை வாங்க அந்த புடவைங்களை கொண்டு போய் போட்டிருக்கியே. ஆமா, அது யாருக்கு கொடுக்க சொல்றீங்க? ஏன், நம்ம தரணிக்கே கொடுத்துருக்கலாம் இல்ல? அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க அம்மாவால அவளுக்கு அந்நேரம் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? இத கொடுத்திருந்தா நாமளும் ஏதோ அவளுக்கு உதவினா போல இருந்திருக்கும். இந்த புடவைய அவளுக்கே கொடுத்துருக்கலாம் என்றான். அதுதானே பார்த்தேன். உங்களுக்கு நான் புடவைய போட்டு கிண்ணத்தை வாங்கினதெல்லாம் கோவம் இல்லை. அந்த புடவைய அந்த தரணிக்கு கொடுக்கலன்றதுதான் கோவம் என்று முறைத்தாள். ஏய், என்ன சொல்ற? பாவம் சின்ன பொண்ணு 2-3 பாவாடை தாவணியை தான் வச்சிட்டு இருக்கிறா. அதே தான் மாத்தி மாத்தி கட்டிட்டு வரா. நீ இந்த புடவைய கொடுத்தா அவளுக்கு கட்டிக்க ஆகுமேன்னு சொன்னேன்.
அதுக்கு போய் ஆ போதுங்க, நானும் இப்பெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவகிட்ட நீங்க ரொம்ப தான் வழிகிறதும் இழிக்கிறதும் ஒன்னும் சரியா படல. ஏய், என்ன நீ இப்படி பேசுற? பாவம், அவ சின்ன பொண்ணு. ஆ, அதுக்குதான் நானும் பயப்படுறேன். கீதா, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக தான் அவளும் உங்ககிட்ட இப்படி பசப்பலா பேசுறதும் வழியறதும் செய்யறான்னு நானும் சொல்றேன். ஏன்னா அப்பதான் நீங்களும் இழிச்சுக்கிட்டு கல்யாண செலவுக்கு எதனா பணத்தை கொடுப்பீங்க பாருங்க என்று அவள் கூறியதும் சுதாகருக்கு கோபம் வந்து கையில இருந்த காஃபி கப்பை தூக்கி வீசிவிட்டு மாடிக்கு சென்றான். அவன் மனது புழுவாக துடித்து கொண்டிருந்தது. ச்சே, இவ புத்திய காட்டிட்டாளே. சும்மா இருந்த பொண்ணுங்க கூட்டிட்டு வந்து அவளை என்கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு அவ அமைதியா இருந்தாலும் அவளை கேலி பண்ணி வெறுப்பேத்தி என்கிட்ட பேச விட்டு பழக விட்டா. அவளும் என்கிட்ட தங்க போல பாசமா பழகுற சமயத்துல இப்ப வந்து இப்படி வாய் கூசாம பேசுறாளே. இப்ப அவளை வேலையை விட்டு நிறுத்தினாலும் நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு அவ அதை கண்டுபிடிச்சதால பயந்துகிட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டேன்னு சொல்லுவா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பாவம் அந்த கிருஷ்ணவேணி அம்மா பணத்துக்கு அலையிறாங்க. இந்த சமயத்துல இவ சம்பளமும் இல்லைன்னா அவளுக்கு கஷ்டமாகிடும் என்று யோசித்து கொண்டு அமைதியாக இருந்தான். ஆனால் கீதா வீட்டில் நாளுக்கு நாள் அவனை வாட்டி கொண்டிருந்தாள். இதற்காகவே பெரும்பாலும் அவன் தரணியிடம் பேசாமல் ஆபீஸிற்கு சென்று விடுவதும், வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவள் இருக்கும் வரை ரூமை விட்டு வெளியே வராமல் உள்ளேயே ஏதோ வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதும் என இருந்தாலும் தரணியை பற்றி ஏதோ ஒன்று அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள் கீதா. அன்று மாலை சுதாகர் ஆபீஸில் இருந்து வந்ததும், என்னங்க, நான் நினைச்சது சரியா போச்சு பாத்தீங்களா என்று கூறிக்கொண்டே வந்தாள். என்ன நீ சொன்ன? என்ன சரியா போச்சு? ஏன் இப்படி வந்ததும் வராமலும் புதிர் போடுறது போல பேசுற என்று முகத்தை சுளித்தான். அட, அந்த கிருஷ்ணவேணி அம்மா இன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்ல போறாங்களாம். ஏன்? வேற என்ன, உங்களை எப்படியாவது அந்த பொண்ணை விட்டு பசப்பி பணத்தை வாங்கி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சாங்க. அதுக்குதான் இங்க வந்து என்னென்னவோ கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த பொண்ணும் உங்களை மடக்கி போட ட்ரை பண்ணா. ஆனா நான் அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டு அவளை கண்டிக்கவே இது ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் கல்யாணத்தை நிறுத்திடுறாங்களாம் என்றாள். அப்படியா? ஆமா, பின்ன நீங்க அந்த பொம்பளைய பத்தி அன்னைக்கு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் உறுத்தலாதான் இருந்தது. இவ்வளவு கட்டுப்பாடான ஊர்லயே, அதுவும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல வேலை பார்க்கறோம் என்ற பயம் கூட இல்லாம அவங்க அம்மா கறி ஊர் மேல போய் வயிற்றுல புள்ளிய வாங்கி வந்திருக்கான்னா இந்த பொண்ணு எப்படி இருப்பாளன்னு. ஆனாலும் ஏதோ பார்க்க அப்பாவியா இருக்காள் என்ன நினைச்சா என் வீட்டுல வேலையை கட்ட நினைச்சிருக்கா பாருங்க. நான் விடுவனா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க என்றால் எதையோ சாதித்தது போல் சிரித்து கொண்டு. ச, வாய மூடு. பாவம், அந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுற? அவங்கள நம்ம வீட்டு வேலைக்கு வரன்னு அடம் பிடிச்சாங்க. நீ தானே கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட அப்படி பாசத்தை கொட்டின. அவ ஒதுங்கி போனாலும் அவளை என்கிட்ட பேச சொல்லி வற்புறுத்தின. இப்படி பண்றதெல்லாம் நீயே பண்ணிட்டு அவங்கள எதுக்கு அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? நீ எல்லாம் என்று ஆத்திரமாக கூறிவிட்டு வெளியே சென்றார். ஆமா என்று முகத்தை திருப்பி கொண்டு தொப்பென சோஃபாவில் அமர்ந்தாள் கீதா. 1 மாதம் சென்றது. அன்று கிருஷ்ணவேணி உற்சாகத்தோடு அவர்கள் வீட்டிற்கு வந்து தரணியின் திருமணத்திற்கு பத்திரிகையை வைக்க, என்ன கிருஷ்ணவேணி அம்மா, 2 பவுன் நகை வாங்க பணம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்திட போறேன்னு சொன்னீங்க, இப்ப பத்திரிக்கையோட வந்து நிக்கிறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் கீதா. அதுவாமா, எங்க முதலாளி திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே பணம் கொடுக்கறேன், நீ அதை மாசம் மாசம் கொடுத்தா போதும், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே ஆடிட்டேன். என்னய்யா சொல்றீங்க? நான் இப்பதானே வந்து சேர்ந்தேன், அதுக்காக தானே நீங்களும் இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னு. அதுக்கு அவர் உன்னோட நேர்மையும் ஒழுக்கத்தையும் பார்த்து எனக்கு உன்னை நம்பி கொடுக்கலான்னு தோணுச்சு கிருஷ்ணவேணி. அதுவும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்டு இல்லைன்னு சொல்ல மனசு வரல. அதுதான் கொடுக்கறேன், வாங்கிக்க. உன்னால முடிஞ்ச நீ மாசம் மாசம் கொடு, இல்லைன்னா அது கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுதான் பணம் வந்ததும் ஒரே ஓட்டமா ஓடி போய் பையன் வீட்டுல பேசிட்டு வந்துட்டேன் என்றாள் மகிழ்ச்சியாக. அப்படியா என்று வாயை பிளந்த கீதா அந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு, நாளைக்கு தரணிய வர சொல்லுங்க, நான் அவளுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், அதை கல்யாணத்துக்கே வச்சு கொடுத்துறேன் என்றாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் சுதாகர்.
அன்றிரவு கீதா தரணியின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். பாருங்க, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட குணத்தை பார்த்து அவங்க முதலாளியே பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அவங்க நல்லவங்க தான் போல இருக்கு. பாவம், யாரோதான் அவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட நல்லவதான். ஆனாலும் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்கிறது ஆபத்து இல்லைங்க. அதுக்குதான் நானும் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் பண்ணதும் ஒன்றும் தப்பு இல்லை. என் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க. இதுல ஏன் தப்பு ஒன்றும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆமா, உன்னை பத்தி தெரிஞ்சே நான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு. என் மேலதான் தப்பு. பாவம், அந்த அப்பாவி பொண்ணு கூட சேர்த்து வச்சு என்ன தப்பா பேசிட்டியே. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேசுவியா? ஆனா அத சொல்லக்கூடிய நிலைமையிலையும் நான் இப்ப இல்லையே என்று மனதிற்குள் அழுதான். அவன் மனக்கண்ணில் அன்று தனது சித்தப்பாவுடன் கிருஷ்ணவேணி அழுது கொண்டே பேசியதும், அதை குடிசையின் பின்னால் இருந்து தனது தாயும் அவனும் கேட்டதும் ஞாபகம் வந்தது. உண்மைய சொல்லு கிருஷ்ணவேணி, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா எங்க அண்ணன் தானே? எனக்கு தெரியும், சொல்லு என்று வேதனையோடு கேட்டான் கலைவாணன். ஐயா என்று அவர் காலில் விழுந்து கதறினாள் கிருஷ்ணவேணி. இதை பார்த்து பாக்கியம் உறைந்து போக அவள் கால்கள் விடவெடுத்தது. எனக்கு தெரியும் கலைவாணி, எங்க அண்ணனை எதாச்சியா ஒரு வாட்டி உன் குடிசைக்குள்ள இருந்து வரத பார்த்தேன். அப்ப என் மனசுல அது தப்பா படல. ஆனா அன்னைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு எங்க அண்ணன் உன் கையை பிடிச்சிட்டு கதறி அழுதத பார்த்தேன். சொல்லு, உண்மையில என்ன நடந்தது? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் நான் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு அம்மாவும் தம்பியும் எங்கேயோ வெளியில போயிருந்தாங்க. நீங்களும் வீட்டுல இல்ல. அப்ப ஐயா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டவ புள்ளன்னு கேட்டாரு. நானும் ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்ப அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. எனக்கு உடம்பெல்லாம் கூசவே நான் அங்கிருந்து போக பார்த்தேன். அப்பதான் அவர் என்ன கையை பிடிச்சி இழுத்து என்று அழுதாள். கலைவாணன் தலையில் அடித்து கொள்ள பாக்கியம் தொப்பனாங்கி அமர்ந்தாள். சுதாகர் ஒன்றும் புரியாமல் தனது தாயை பார்த்தான். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட 2-3 வாட்டி தப்பா நடந்துக்கிட்டாரு. நான் வேண்டாயான்னு சொன்னாலும் அவர் கேட்கல. அப்புறம் அவருக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு பணத்தை கொடுத்து நீ எங்கேயாவது போயிடு, யாருக்கையாவது கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை தேடிக்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அந்த அம்மா கையால நான் எத்தனையோ நாள் சோறு சாப்பிட்டுருக்கேன். ஆனா அவங்களுக்கே நான் துரோகம் பண்றது போல ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு மனசு உறுத்துது. அதுக்காக தான் நான் என் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு யாரு தகப்பன்னு சொல்லாம மறைச்சிட்டேன் என்று கதறினாள். சற்று நேரம் கலைவாணன் அமைதியாக இருக்க பிறகு கண்களை துடைத்து கொண்டு, சரி, போனதெல்லாம் போகட்டும். எங்க வீட்டு வாரிச நீ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற, அதுவும் ஊருக்கே பஞ்சாயத்து சொல்ற எங்க அண்ணனே இப்படி பண்ணிருக்காருன்னு நாளைக்கு வெளியில தெரிஞ்சா அப்புறம் எங்க குடும்பமானமே போயிடும். அதனால நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவன் கேட்க, ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க அண்ணன் கூட பழகி அவர் குழந்தையும் என் வயிற்றுல சுமந்துட்டு நிக்கிறேன். இனிமே அவர் தான் என்னோட புருஷன். ஊருக்கு வேணா நான் தப்பானவளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உத்தமி தான். உங்க அண்ணன் மட்டும்தான் என்னை இந்த ஜென்மத்துல தொட அனுமதி கொடுத்திருக்கேன். இனியும் இந்த உடம்ப யாரும் தொட முடியாது என்று கதறினாள். இதை கேட்டு பாக்கியம் ஓடி வந்து அவள் காலில் விழுந்து கதற, அம்மா என்று கிருஷ்ணவேணி துடி துடித்து போனாள். இதற்கு பிறகு தனது கணவனிடம் பேசுவதை நிறுத்திய பாக்கியம் கிருஷ்ணவேணியை யாருக்கும் தெரியாமல் அவளே சென்று பார்த்து கொண்டு உதவிகள் செய்து கொண்டிருந்தாள். குழந்தை பிறந்து 2 வருடங்களாக தன்னால் தான் பாக்கியம் தனது கணவரிடம் பேசாமல் பிரிந்திருக்கிறாள் என்று ஒரு நாள் குழந்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு சென்று விட்டாள் கிருஷ்ணவேணி. இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த பாக்கியம் அடியோடு தனது கணவரை வெறுத்துவிட அந்த வேதனையில் தேவநாதனும் இறந்து விட்டார். பிறகு அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் கலைவாணன் எவ்வளவு சொல்லியும் கேட்காத பாக்கியம் சுதாகரை அழைத்து கொண்டு அவ்வூரில் இருந்து வந்து விட்டாள். அந்த தரணி எங்க அப்பாக்கு பிறந்தவ, என் தங்க. அந்த உண்மையை உனக்கு இப்ப நான் சொன்னா நீ இன்னும் தான் எங்க குடும்பத்தை கேவலமா பேசுவ. அந்த கிருஷ்ணவேணி அம்மாவையும் நேரடியாவே குத்தி காட்டுவ. போதும், அந்த உத்தமி பட்டதெல்லாம். அதனால தான் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடிவு எடுத்து அந்த பொண்ணு கல்யாணத்தை ஒரு அண்ணனா நானே நடத்த முடிவு பண்ணி ஆப்வியஸ்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கடனை வாங்கி அந்த கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட கொடுத்து அவ கல்யாணத்தை நடத்த சொல்லிட்டேன் என்று மனதில் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டான் சுதாகர்.
என்னங்க என்னவோ போல இருக்கீங்க என்று கேட்டாள் கீதா. ஒண்ணே இல்ல என்றான் அமைதியாக. சரிங்க, அந்த தரணிய நாளைக்கு வர சொல்லியிருக்கங்க. நீங்க எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த புடவைய அவளுக்கு வச்சு கொடுக்கலான்னு என்றவனை உற்று பார்த்தாள். அவள் மனதை நன்றாக தெரிந்து கொண்ட சுதாகர், அதெல்லாம் எதுக்கு? நான் அதை உனக்காக தானே வாங்கி கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு எதுக்கு வச்சு கொடுக்குறேன்னு சொல்ற என்று கோபமாக கேட்டார். இதை கேட்டு அவள் மனது துள்ளி குதிக்க அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? 1000 இருந்தாலும் வயசு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆக போகுது. நம்ம வீட்டுல வேலை பார்க்கறா, அவளுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? உங்களுக்கு தெரியாது, பேசாம இருங்க என்றாள். என்னவோ செய், எனக்கு பிடிக்கல என்று திரும்பி படுத்தான். இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க, இது பொம்பளைங்க விஷயம் என்று அவளும் படுத்து கொண்டாள். தரணியின் திருமண நாளும் நெருங்கியது. அன்று அவளது திருமணத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தனர் சுதாகரும் கீதாவும். என்னங்க, அந்த தரணிக்கு என்ன செய்யலன்னு இருக்கீங்க? நான் எவ்வளவு கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேன்றீங்க என்று கேட்டாள் கீதா. ஆமா, அவ கொஞ்ச நாள் இங்க வேலை பார்த்தா, அதுக்காக அவளுக்கு என்ன லட்சக்கணக்கிலையா செய்ய முடியும்? ஏதோ 500 1000 முயலுதலான்னு இருக்கிறேன், அவ்வளவுதான் என்னால முடியும் என்றான். என்னங்க, அந்த கிருஷ்ணவேணி அம்மா உங்க ஊர் ஆளு, உங்க வீட்டுல ஒரு காலத்துல வேலை பார்த்தவங்க என்று கூறிக்கொண்டே அவன் முகத்தை உற்று பார்த்தாள். அதுக்காக ஊர்ல போய் என் பங்கு சொத்தை கேட்டு வாங்கி அவளுக்கு எழுதி கொடுக்கலன்னு சொல்றியா என்று கேட்டான். அதுக்கு இல்லைங்க, அவங்க முதலாளி 2 பவுன் நகை வாங்கி கொடுக்கும் போது அவங்க ஒரு காலத்துல நம்ம வீட்டுல வேலை பார்த்தவங்க. நீங்க ஒரு 1/4 பவுனாவது வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? அதுதான் உங்ககிட்ட சொல்லாம நாம சீட்டு கட்டின பணத்துல அவளுக்கு ஒரு 1/4 பவுன் மோதிரம் எடுத்தங்க என்று மெதுவாக அவள் பேக்கில் இருந்த மோதிரத்தை எடுத்து காண்பித்தாள். ஆமா, இதையே நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன பேச்சு பேசியிருப்பா. இப்ப நான் வேண்டான்னு சொன்னதும் அவளே செய்யறேன்னு சொல்றா. என்னதான் இவ புத்தியோ என்று மனதில் நினைத்து கொண்டு சிரித்தான். தரணியின் திருமணம் இனிதே நடந்தேற அவளை வாழ்த்திய சுதாகரும் கீதாவும் அவளுக்கு மோதிரத்தை பரிசீலித்தனர். தரணியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் கீதா. அப்பொழுது கிருஷ்ணவேணி சுதாகரின் கையை பிடித்து தனியாக அழைத்து சென்று நன்றிகள் கூற, அம்மா, இது என்னோட கடமை. இன்னும் சொல்ல போனா நான் தான் அவளுக்கு முன்ன நின்று எல்லாம் செய்யணும். ஆனா என்ன செய்யறது, என்னால இப்ப எதுவும் கீதா கிட்ட சொல்ல முடியல. அதுக்காக தான் உங்களையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஐயா ராசா என்று கிருஷ்ணவேணி அவன் கைகளை பிடித்து கொள்ள அவள் கண்ணீரை துடைத்த சுதாகர், அம்மா கவலைப்படாதீங்க, இனிமேலும் தரணிக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன். ஊர்ல என் பங்கை சித்தப்பா பிரிச்சு கொடுக்கும் போது அதுல தரணிக்கும் ஒரு பங்கு நான் கொடுக்க தான் போறேன் என்றான். ஐயா அதெல்லாம் எதுக்கு ஐயா, நீ எங்க மேல பாசமா இருக்கியே, அதுவே போதும் ஐயா என்று அழுதாள் கிருஷ்ணவேணி. அம்மா அழாதீங்க, இது நான் என் தங்கைக்கு செய்ய வேண்டியது என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, என்னங்க கிளம்பலாமா என்று அங்கு வந்தாள் கீதா. கிளம்பலாம், சரி நாங்க போயிட்டு வரமா என்று கிருஷ்ணவேணியிடம் கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர். வழியில் அமைதியாக வந்த சுதாகரிடம், என்னங்க அந்த அம்மா அவங்க கையை பிடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க, ஏன் என்று கேட்டாள் கீதா. அதுவா, அது ஒண்ணு இல்ல, நாம அவளுக்கு மோதிரம் போட்டோம் இல்ல, அதுக்காக நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, பாத்தீங்களா, என் பேச்ச கேட்டதால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேரு. சரி அது இருக்கட்டும், அவ கட்டிட்டு இருக்காளே அந்த புடவை நான் கொடுத்த புடவை தாங்க. அதுதான் நீங்க எனக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த பட்டு புடவை, நல்லா இருக்கு இல்லைங்க என்று கேட்டாள். ஆமா நல்லாதான் இருக்கு. கீதாவின் முகம் சட்டென மாறியது. அவனை உற்று பார்த்து கொண்டே, என்னங்க அந்த புடவை என்னை விட அவளுக்கு எடுப்பா இருக்கா என்ன என்று கேட்டாள். பட்டென சுதாகரித்து கொண்டவன், அடைச்ச யாரு சொன்னது, என்ன இருந்தாலும் உனக்கு தான் அது எடுப்பா இருக்கும். ஏதோ அவ இன்னைக்கு கல்யாண பொண்ணு இல்லையா, அதனால அப்படி சொன்னேன். ஆக்சுவலா நான் அதை கவனிக்கவே இல்லம்மா என்றான். அவள் முகம் மலர்ந்தது. அதுதானே பார்த்தேன், எனக்கு தெரியாத அவங்கள பத்தி என்று சிரித்தாள். கடவுளே, என்ன புத்தியோ இந்த பொம்பளை புத்தி என்று மனதில் சிரித்து கொண்டு வண்டியை ஓட்டினான் சுதாகர். இத்துடன் பெண் புத்தி கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.